Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி படத்தில் இருந்தால் கூட, படம் நடிச்சிட்டு இருந்தால் கூட, அவரோட இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் எல்லாம் அப்பப்போ தான் வந்திருக்கும். பட் இப்போ கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னடான்னா, ஒரு சோஷியல் மீடியாவிலலாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் வரும்ல, தளபதி ஆடுற மாதிரியெல்லாம் கிளிப்பு வந்திருக்கு. ஆடுறாரா என்னங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாம் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. மிஸ்டேக் கேட்குது, இதை காட்டிட்டு கேட்குது. அரே இது வந்து ஏன்னு பாருங்க, ஏன்னா தளபதியோட தலை போயிட்டு வருதுன்னு. இல்லடி பார்த்தா ஆடுறாரு. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. என்னன்னா அவங்க கட்சி ஆரம்பித்து 3வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு. இதில் என்னென்னா, அவங்க சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து போடுறாங்கன்னு சொன்னல, செம்ம மஜாவாக பேசியிருக்காராம், செம்ம ஃபன்னாக பேசியிருக்காரு. விஜய் போட்டு கலாய்ச்சி வச்சிருக்காரு. நம்ம எதிர்கட்சினா சொல்லுவார்ல, 2 கட்சிக்கு தான் போட்டின்னு, அந்த கட்சிக்கு அவங்கள கலாய்க்கிற மாதிரி 2 வரையில் திருக்குறள் மாதிரியெல்லாம் ஏதோ சொல்லியிருக்காருன்னு. இந்த பர்டிகுலர் ஸ்பீச் வந்து கலகலன் இருக்கு. தளபதி சூப்பராக பேசியிருக்காரு, அச்சா புச்சான்றாங்க, பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. யூஸ்வலாக வர்ற ஸ்பீச் வந்து 4 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ரியாக்ஷனை போடுவோம். இதை பார்த்தோன்னே இன்னும் அடுத்த நாளே போடணும்னு தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எலெக்ஷன் நெருங்க ஐயா ஜாலி ஆகிட்டு வர்றாரு, பார்ப்போம். செய்வாங்க. இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும். தலைமை தொண்டன் அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? அதில் ரொம்ப குஷியாக இருக்காரு. வெளியே கொளுத்த போகிறாராமே. 1977 ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள், காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க, அதுவும் தெரியும். அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா?
விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்ட அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அப்படி அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா பார்த்தா பள்ளிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா, இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க. ஏங்க இது வந்து காமெடி ஸ்பீச் எழுதிட்டு வந்த மாதிரி கலகலன்னு கொண்டு வராரு. யூஸ்வலாக இப்படி பேச மாட்டாரு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆடுறாரு பாடுறாரு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா அவரே பாருங்க அந்த அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே பாருங்க அந்த ஃபேஸை பாருங்களேன், ஏதோ ஒன்று அவரை சந்தோஷப்படுத்திருக்கு. அவர் ரொம்ப வருஷமாக போட்ட ஒரு பிளான் ஒன்று ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு இப்போ சொல்ல மாட்டார், அப்புறம் தான் நமக்கு தெரியும். எம்ஜிஆர் சார்லாம் வந்து ஜெயிச்சதுலேருந்து அவர் இறக்குற வரைக்குமே அந்த பதவியில் தான் இருந்திருக்காரு. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவருண்டு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன, பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். பாப்பானா என்னங்க? அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. இப்போ பாருங்களேன் எப்படி இந்த தீய சக்திங்கிற டேக் ஃபேமஸ் ஆச்சோ, இந்த திருக்குறள் இப்போ ஃபேமஸ் ஆக போகுது. ஒரு கற்பனையா, ஒன்ஸ் மோரா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த என்னப்பா
அடுத்து இந்த பஞ்சு மோரா மாட்டி விடுற சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பு அவங்களுக்கு கடுப்புல விட்ட கணிப்பு, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஒருத்தர் திருச்சியில் ஏதோ ஒரு ஹோட்டல், அங்கே போய் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு ஏதோ வாங்கியிருக்காரு போல். வாங்கிட்டு அந்த பில்லு இருக்கும்ல, ரெசிப்ட்டு, அந்த ரெசிப்டை எடுத்து அவர் காட்டுறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரு அவர் எப்படி டிவிகேக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, கீழே அந்த ரெசிப்டில் கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கு, டிவிகே விசில் சின்னத்துக்கு வாக்களிப்பீர் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. அப்போ சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்க, அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் முன்னாடி அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும். எவ்வளவு சொல்ல வந்துட்டு கட் பண்ணிட்டாரு. ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கலை நிலவரம், கலை யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லாத்துலேயும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் தி விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. எல்லாம் பாக்கெட்ல ஒரு விசிலோட தான் வந்திருக்காங்க. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுல என்னன்னா, நான் ஒவ்வொருவரோட ஸ்பீச் வீடியோவிலையும் சொல்றது ஒண்ணுதான். சப்போஸ் இவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. இவர் பேசுனது
பார்த்தியா அது பார்த்தியா இது பார்த்தியான்னு சரியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அவங்க தோத்துட்டாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு போக மாட்டாங்க, வச்சு செய்வாங்க. அதே மாதிரி சப்போஸ் இவர் சொல்கிற மாதிரி ஜெயிச்சிட்டா மீம் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொட்டி கிடக்குங்க. அவ்வளோ படம் நடிச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. இஃப் ஹி வின்ஸ் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த எடிட் பண்ணுவாங்க. இப்போயே பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக நடக்கும். நமக்கு இப்போ எனக்கெல்லாம் அங்கே வந்து ஓட்டு போடுற அந்த உரிமை இல்லை. பட் ஸ்டில் இந்த எலெக்ஷன் நெருங்க என்ன ரிசல்ட்டாக இருக்குது என்ன ரிசல்ட்டாக இருக்குன்னு இருக்கிற ஒரு பதைப்பு அவருக்கு ஒரு 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 ஹாப்பி மூடை கொடுக்குது. யூஸ்வலாக அவர் பேச வந்தாருன்னா பாருங்கள், நிறைய அடிக்கடி அந்த பேப்பரில் இருந்து அந்த எங்கே விட்டோம் அங்கேருந்து அந்த பேப்பரை புரட்டுவார். இதில் மொத்தம் அவர் ஒரு 15 மினிட்ஸ் பேசியிருக்காருன்னா ஒரு தரம் தான் அந்த பேப்பரை புரட்டினார். ரோஸ்ட்டுன்னா கை வந்த காலம் அது இவங்களை பற்றி ரோஸ்ட்டு தானே. இப்போ பாரு இதுக்கு எதுக்கு சார் பேப்பரு, இப்போ பாருங்க விடுறேன் அப்படின்ட்டு அது வருது. நல்லா இருக்குங்க, கலகலன்னு இருக்குது இதை பார்க்கும்போது. இதே சந்தோஷத்தோட வின் பண்ணிட்டாருன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். மே த பெஸ்ட் கட்சி வின், அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.